ப்ரோ வந்து நான் காண்டாக்ட் பண்ணி ட்ரெயினில் தான் வந்தார். நைட்டு 2:30 அப்போ ட்ரெயினில் வந்து இறங்கி அந்த டயத்தில் கூட நாங்கள் வந்து அவரை பிக்கப் பண்ணோம். நான் பெருசாக அவருக்கு அகாமடேஷன் இது கூட பண்ணி கொடுக்கல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த இதுலேயே அவர் கார்லேயே ஸ்டே பண்ணி எங்கள் கார்லேயே ஸ்டே பண்ணி கொசுக்கடியில் கூட இருந்து எங்களுக்காண்டி இதெல்லாம் வந்து பொறுமையாக ஒவ்வொரு இதாக அழகாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எதனால யூஸ் என்ன, எதாவது வைக்கணும், எது வைக்கக்கூடாது, காரில் உள்ளது நமக்கு எது தேவைப்படாது நாங்கள் தெரியாமல் கேட்குறத கூட அவரே சொன்னார். இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி அந்த சிம்பிளாக புரிய வச்சார். அதே மாதிரி இங்கே மாட்டினது சரி எதுவுமே இந்த குறை இல்லாமல் கொஞ்சம் நீட்னஸாக அழகாக பண்ணி கொடுத்தாரு. அந்த விதத்தில் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஓகே, 100க்கு 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து மதுரை. ஸோ TN59 வண்டி பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸான் கிரியேட்டிவ் வண்டி. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். பட் சில ஃபியூ கிளிச்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது டாட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த இது வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ORVM மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ORVM மிரர் இந்த இடத்துல வரும். இப்போ தான் கழட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோ ஃபோல்ட் வராது. ஸோ அதனால் ஆட்டோ ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நாங்கள் டச் ஸ்க்ரீன் வந்து இதில் போட போகிறோம், ஆண்ட்ராய்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் சிஸ்டம் தான் இதில் வரும். அது இப்போதைக்கு நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ஆண்ட்ராய்டு வந்து இதில் வந்து டச் ஸ்க்ரீன் போட போகிறோம். வித் 360 டிகிரி கேமராவும் நாங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ 360 டிகிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நாங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் அந்த இது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ மற்றதெல்லாம் அந்த சைடு மிரரு, ORVM மிரரு அதிலலாம் வந்து நாங்கள் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து நாங்கள் வந்து சென்டர் கன்சோல் அப்புறம் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் வராது. ஸோ நாங்கள் இதில் வந்து சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட்டு டாட்டா ஒரிஜினல் சென்டர் கன்சோலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த கீழே வந்து இந்த மேக்னெட் இருக்கும். இதில் வந்து ஒட்டிக்கும் அது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷாக தான் இருக்கும் எல்லாமே. உள்ளே இவ்வளோ திங்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரியர்லேயும் நீங்கள் வந்து வியூ பார்த்துக்கலாம். இது ஸோ இது ஃபுல்லாக நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் இனிமேல் தான். ஸோ இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் வித் 360 டிகிரி கேமரா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.33 இன்ச் வந்துடும். டிஸ்பிளே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்கள். இதில் ஸ்லிம்மாக உங்களுக்கு இருக்கும். டச் சென்சிட்டிவ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே எங்களுக்கு வந்துடும் இதில். அண்ட் இதில் வந்து ORVM மிரரும் பண்ணியிருக்கோம். சார் ORVM மிரர் அது வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அதை இப்போ ஃபோல்ட் ஆகுதா, திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த ORVM மிரர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். பழைய பட்டன் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இதில் கீழே ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோல்டபுள் ஆப்ஷன். முன்னாடி வந்து வெறும் கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும், ஃபோல்டபுள் இருக்காது. இதில் வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். ஸோ நாங்கள் ஆட்டோ ஃபோல்டு வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்ம் ரெஸ்ட்டு, சென்டர் கன்சோல் வந்து நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஷோ பண்ணியாச்சு. ஸோ மேஜராக இந்த இது தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இதில். அதே மாதிரி 360 கேமரா இதில் எல்லா சைடிலும் வந்துடும். இதில் இந்த சைடு வந்துடும், ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக்கில் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் நான் வந்து அவருக்கு கால் பண்ணேன். உண்மையிலேயே நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன். மதுரையில் நிறைய இடத்துல கேட்டேன். இந்த சைஸ் மானிட்டர் 10.3 இன்ச்சஸ் வந்து கிடைக்கல, நிறைய இடத்துல அவைலபிள் இல்லை. சரி, இவரோட வீடியோ பார்க்கறதுல நான் வந்து அதை பார்த்ததுலேருந்து உடனே கால் பண்ணி கேட்டேன். இம்மிடியட்டாக அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ், இந்த சென்டர் கன்சோலு, அப்புறம் இந்த 360 கேமரா எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாப்புல. நான் கால் பண்ணேன். அட்வான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் தான் பே பண்ணேன். பட் அவரோட ஜெனுனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே வந்தாங்க, ஃபுல்லாக சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே மாட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார்.